வணக்கம் நேர்களே, ஜாதகம் சாதகமா நிமிடம் ஜோதிடம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது காயத்ரி கணேஷ். வழக்கம் போலவே இந்த வாரமும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் பற்றி பார்க்க போகிறோம். அந்த வகையில் நம்ம கூட பேசுறதுக்காக திரு AR பாலகிருஷ்ண ரெட்டி தெய்வீக ஜோதிடர் நம்மளோட அரங்கேற்கு வந்திருக்காரு. அவருக்கு ஒரு வணக்கத்தை சொல்லலாம். வணக்கம் சார். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரஹ, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா. என் அன்பு தந்தி டிவி நேயர்களுக்கும் என் அன்பு சகோதரிக்கும் என் அன்பு வணக்கங்கள். நேர்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். நீங்கள் கால் உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா பிறந்த தேதி, வருடம், மாதம் எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்து வச்சுட்டு நேரத்தோடு எடுத்து வச்சுட்டு சார்கிட்ட பேசுனீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதை சார் கண்டிப்பாக சொல்லிடுவார். சார், நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். நிறைய விஷயங்கள் பற்றி பேசுறதுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். அதில் முதல்ல அக்னி நட்சத்திரம், அடுத்து அக்னி நட்சத்திரத்துக்கு முன்னாடியே ராகு கேது இதே நாள் அடுத்த வாரம் பயிற்சியாக போகிறாங்க. ஸோ அதை பற்றியும் கேட்கலாம். இன்னும் சித்ரா பௌர்ணமி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி நிறைய டவுட்ஸ் இருக்குது கேட்குறேன். முதல் இந்த ராகு கேது அடுத்த வாரம் சனிக்கிழமை பயிற்சியாக போகிறாங்க. அதோட இம்பேக்ட் எப்படி சார் இருக்கும்? 1.5 வருஷத்துக்கு ஒரு முறை ராகு கேது மாறுவாங்க. 18 வருடங்களுக்கு ஒரு முறை மறுபடியும் யதாஸ்தானத்துக்கு வருவாங்க. எல்லா கிரகங்களும் ஒரு பக்கம் போனால் இவங்க எதிர்பக்கம் போவாங்க. இவங்க ஜாதகத்தில் ஒரு கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருக்குன்னா இன்னொரு கிரகம் நமக்கு சாதகமாக இருக்குமாங்கிறத உங்கள் ஜாதகத்தினுடைய ஸ்திதி பார்க்கணும். இதை எல்லாத்த விட 2 கிரகங்கள் மாறும்போது நிறைய மாற்றங்கள் வரும். என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும்? நல்ல மாற்றங்களும் வரும், கெட்ட மாற்றங்களும் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா அது எந்தெந்த இடத்துக்கு போகுதுன்னு ஒரு கணக்கு இருக்குது இல்லைங்களா? நிறைய பேருக்கு ராகு கேதுக்கு பார்வை இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேர் உச்ச நீச்சம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேர் அது நிழல் கிரகம், அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதையெல்லாம் நம்ம அடுத்த வாரம் ரொம்ப விளக்கமாக பார்க்கலாம். ஆமாம், அதுலேயும் கோவில்லையே அது பெயர்ச்சி ஆகுது. வாக்கிய பிரகாரம் நடக்க போகுது. மத்தியானம் ஒரு 4:20க்கு மாறப்போகுது. நம்ம அந்த நிகழ்ச்சியை எப்படி இருந்தாலும் உங்களுக்கு எல்லாம் ரொம்ப விளக்கமாக சொல்லி உங்கள் ஜாதகத்தில் இதுதானே இந்த சிறப்பு. உங்கள் ஜாதகத்தில் ராகு கேது மாறும்போது அன்னையில இருந்து எப்படி இருக்குன்னு சொல்றது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு. அது அடுத்த வாரம் நீங்கள் அந்த ஜாதகத்தை பார்த்து சொல்ல போறீங்க. அதோட தாக்கம் இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அந்த தாக்கம் ஜாஸ்தியா இருக்கும்? அது மட்டும் லைட்டா ஒரு தெளிவாக புரிஞ்சுங்க. மேஷ ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்கும், ரிஷபத்துக்கு நல்லா இருக்கும், கடகத்துக்கு நல்லா இருக்கும். ஆனால் யாரெல்லாம் இதுவரைக்கும் உதவி செய்தார்களோ அவங்கெல்லாம் மறைஞ்சு போய் வேற ஒருத்தர் புதுசாக நமக்கு உதவி செய்வாங்க. துலா ராசிக்கு நல்லா இருக்கும், தனுசுக்கு நல்லா இருக்கும், கும்பத்துக்கு நல்லா இருக்கும். இப்படி சனி பெயர்ச்சி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சனி பெயர்ச்சி ஆயிடுச்சா இல்லையானே ஒரு பட்டிமன்றம் வச்சு பண்ணாங்க. இப்போ அடுத்தது இப்போ ராகு கேது பெயர்ச்சி. இந்த ராகு கேது பெயர்ச்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா அக்னி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு வெப்ப அலை வீச போகுது. இந்த ராகு கேது பயிற்சிக்கும் இந்த வெப்ப அலைக்கும் நிறைய தொடர்புகள் இருக்குது. ஏன்னா சனி ஒத்த ராகு, இந்த சனி ஒத்த ராகு சனியோட வீட்டுக்கு தான் போகிறார். சனியோட வீட்டுக்கு போகும்போது அதனுடைய எதிர்பார்ப்புகள் மக்களுக்கு நிறைய இருக்கும். அதே நேரத்தில் வேர்ல்டு ட்ரேட் வார் அப்படின்னு சொல்கிறதும், இயற்கை அழிவுகளும், அதே மாதிரி வேற்றுமொழி இனத்தவர்களால் மதக்கலவரங்களும் இருக்கத்தான் செய்யும். ஓகே சார், இன்னும் கூட முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு. ஆனால் அதுக்குள்ளேயும் காலர் லைன்ல வந்துட்டாங்க. அவங்க கிட்ட பேசிட்டு நம்ம பேசலாம். ஆமா, கிருஷ்ணவேணி தூத்துக்குடியில இருந்து இணைஞ்சிருக்கீங்க. கிருஷ்ணவேணி, யாருக்காக பேச போறீங்கம்மா? எனக்கு தான். உங்களோட டேட் ஆஃப் பர்த் ஃபுல் நேரத்தோட கொடுங்க. 17/4/2001. எத்தனை மணிக்குமா? காலையில 6 மணிக்கு. எந்த ஊர்ல? எப்போதும் வென்றான். ஆமா. பேர் பார்த்தீங்களா? நான் கூட ஏதோ சொல்ல வராங்கன்னு நினைச்சேன் சார். அந்த ஊர் பேர் எப்போதும் வென்றான். இது யார் ஜாதகமா? எனக்காண்டிதான். என்னது? அகலமான நெற்றி, பெரிய பெரிய கண்கள், நீண்ட தோள்கள், இப்படிப்பட்ட அங்கலட்சத்துடன் இருப்பாங்க. நல்ல வேலையும் எதிர்கால வாழ்க்கையும் எப்படி அமையுங்கிறதா உங்க கேள்வி. கரெக்டா? ஊர் விட்டு ஊர் மாறினால், இடம் விட்டு இடம் மாறினால் அற்புதமாக வாழ்க்கை வரும். 2வது, உங்கள் ஜாதகத்தில் இப்போ ராகுமகா திசையில் சுக்கிரபுக்தி நடந்துகிட்டு இருக்கிறதுனால திருச்செந்தூர் அப்படிங்கிற கோவிலுக்கு போயிட்டு வந்தாலும் திருச்செந்தூரில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறது, தேனும் தினையும் வச்சு நீங்கள் நைவேத்தியம் பண்ணிட்டு வந்தாலும் சரி, நல்ல உத்தியோகம்,
திருமண வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள், உடல் ஆரோக்கியம், இது அத்தனையும் கிடைக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். நன்றி கிருஷ்ணவேணி. அடுத்ததாக பாக்கியலட்சுமி மதுரையிலேருந்து இணைஞ்சிருக்கீங்க. பாக்கியலட்சுமி, யாருக்காக பேச போறீங்க? ஐயா, நான் என் பையன்காண்டி பேசுறேன். பையனோட டீடைல்ஸ்லாம் தாங்கம்மா. நவீன் குமார், கும்பராசி, அவிட்ட நட்சத்திரம். எனக்கு டேட் ஆஃப் பர்த் கொடுங்கம்மா. 11/9/2000. எத்தனை மணிக்குமா? 9/16 திங்கட்கிழமை காலையிலையா? நைட்டு. மதுரையில் எங்க? திருமங்கலம் மாவட்டம். திருமங்கலம். இவர் எங்க இருக்காரு? இவர் இப்ப வந்து துபாய் போயிருக்காருங்க. வெரி குட். இவருடைய ஜாதகத்தில் 2 சமாச்சாரம் கேள்வி கேட்கறதுக்காக தான் ஃபோன் பண்ணியிருக்கீங்க. இவருக்கு செய்கிற தொழிலில் இடமாற்றம் வருமா? அதிக சம்பளம், மன நிம்மதி தரக்கூடிய இடத்துக்கு போவாரா? நல்ல வருமானங்கள் வருமா? இதை விட இவங்களுக்கு பழைய கடன்கள் தீருமா? புதிய வீடு வாங்குறதோ வாகனங்கள் வாங்குறதோ, இதை எல்லாத்தை விட இவனுடைய திருமண வாழ்க்கைக்கு எதிர்காலமும் எப்படி அமையுங்கிறதான் உங்கள் கேள்வி. மதுரையில் இம்மையில் நன்மை தருவார் திருக்கோவில்னு ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலில் காலையில் போயிட்டு ஒரு பால் அபிஷேகம் இவன் பேரில் போய் பண்ணிட்டு வாங்க. ஒரு 3 திங்கட்கிழமை பண்ணிட்டு வாங்க. உத்தியோகத்தில் உயர்வு, திருமண வாழ்க்கையில் உள்ள தடைகள், கடன்கள் தீரும். இவனுக்கு கண் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். வேற ஏதாவது விட்டு போச்சுன்னா நீங்கள் கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். கொஞ்சம் அவன் கொஞ்சம் கஷ்டப்படுறான் எங்களை பிரிஞ்சு. அவன் அங்க போய் நல்லா இருப்பானா? நல்லா 100% நல்லா இருப்பான். இம்மையில் நன்மை தருவார் கோவில் இருக்கும்போது இம்மையிலேயே நன்மை தருவார் அப்படின்னா துபாயில் இருக்கிறவனுக்கு நன்மை தரமாட்டாரா? தாராளமாக போய் செய்யுங்க. வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். ஓகே சார், இப்போ சனி பயிற்சி போன வாரமே ஆரம்பிச்சாச்சு. ஆனா வந்து அதனுடைய இது தெரியுது பார்த்தீங்களா? நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க, மாறிடுச்சா இல்லைங்களா? மாறி இருக்கு சார். ஆமா, ஏன்னா எல்லாருக்குமே ஒரு சும்மா அதிர்து இல்ல. பட் இந்த வாக்கிய பஞ்சாங்கம் படி நெக்ஸ்ட் இயர் மாறுற போலயும் இருக்கு இல்லையா? அந்த கதை அன்னைக்கு பாத்துக்குவோம். ஓகே, இப்போ வந்து இப்போ அடுத்த வாரம் அந்த பயிற்சி வந்து இப்போ சனி பயிற்சிக்கும் ஏதாவது தாக்கம் இருக்குமா? நிச்சயமாக உண்டு. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஜாதகத்துல ஒரு கிரகங்கள் மாறும்போது பிரச்சனையா இருக்கும். அப்ப 2 கிரகங்கள் மாறப்போகுது. ராகு கேது மாறப்போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பெயர்ச்சி வேற. குரு பெயர்ச்சி கரெக்டாக உங்களுக்கு பின்னாடியே வந்துடும். 14ஆம் தேதி வந்துடும். அப்போ ராகு கேது, குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி இதெல்லாம் வரும்போது 3மே ராஜ கிரகங்கள், சின்ன கிரகங்கள் கிடையாது. இப்போ சந்திரன் பார்த்தீங்கன்னா 2.5 நாள் தான். ஸோ அதனால் வந்து பிரச்சனை வந்தாலும் 2.5 நாள், பிரச்சனை முடிஞ்சாலும் 2.5 நாள். ஆனால் இவங்கெல்லாம் ரொம்ப நாள் இருப்பாங்க. குருன்னா 1 வருஷம், ராகு கேதுனா 1.5 வருஷம். ராகு கேது 1.5 வருஷம். நீங்க ராகு கேது சேர்ந்தே சுத்துவாங்களா சார்? பயிற்சி ஆவாங்களா? அது எதிர்பக்கமா சுத்திட்டு ஆன்டி கிளாக் வைஸ், ஆப்போசிட் ஆப்போசிட்டா சுத்திட்டு வருவாங்க. அவங்களுடைய டியூரேஷன். ஆமா, நவ கிரகங்கள்லயே மிகப்பெரிய பலம் பெற்றவன் யாருன்னா, நீங்க எல்லாம் மனசுல நினைச்சிட்டு இருப்பீங்க சூரியன், குரு அப்படின்லாம். ராகு தான் பலம் பெறுந்தியன். ஓகே சார். ஏன்னா அவனுக்கு அவ்வளவு பலம். நீங்க சூரியனே ராகு இடத்துல போனீங்கன்னா அந்த நாள் என்ன நாள்? கிரகணம். சந்திரன் கிட்ட போயிட்டா கிரகணம். ஆகவே ஜாதகத்துல, உங்க ஜாதகத்துல பார்க்கும்போது கிரகண தோஷ ஜாதகமா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சாலே பலவித பிரச்சனைகளை கொடுப்பான். ஓகே, தொடர்ந்து பேசலாம் சார். பாலசுப்ரமணியம் பழனிலேருந்து இணைஞ்சிருக்கீங்க. பாலசுப்ரமணியம், யாருக்காக பேச போறீங்க? சொல்லுங்க. வணக்கம். 4/9/73. 1:45 AM. அன்னைக்கு என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமை தானே? செவ்வாய்க்கிழமை காலையில் தானே? ஆமா சார். இப்போ எங்க இருக்கீங்க? பழனியில் இருக்கீங்க. டவுன்ல இருக்கீங்களா? இல்ல, கிராமத்துல, பக்கத்துல கிராமம். சரி, உங்களுக்கு வருமானம் பாதிக்குது, தொழில் பாதிக்குது, இந்த 2 கேள்வி கேட்கறதுக்கு தான் இப்போ நீங்க ஃபோன் பண்ணியிருக்கீங்க. கரெக்டா? பேர் சுக்கிரமகாதிசை. ஆனால் சுக்கிரமகாதிசைக்கு வந்து இன்னும் உங்களுக்கு வருமானங்களும் வீட்டில் சேர மாட்டேங்குது, கடன்கள் ஏறிக்கிட்டு இருக்கு, உடல் ஆரோக்கியம் வேற பாதிக்குது, நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளும், மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸும், தூக்கமின்மையும், மனோபயமும், மனோக்கிளேச்சமும் இருக்கு. நீங்கள் பழனியிலேயே நான் உங்களுக்கு ஒரு அதிசயமான பரிகாரம் சொல்லித்தரேன். எல்லாரும் மலை மேலே இருக்கிற முருகனுக்கு பரிகாரம் சொன்னால் மலைக்கு கீழே இருக்கிற முருகன் வந்து இருக்கார். அவருக்கு போயிட்டு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் பால் நைவேத்தியம் பண்ணி, அதுவும் இரவு நேரத்தில் பால் நைவேத்தியம் பண்ணி அந்த பாலை சாப்பிட்டீங்கன்னா
வீட்டில் எல்லாருக்கும் கொடுத்தீங்கன்னா வீட்டில் ஸ்திர சொத்துக்கள் சேரும், வருமானங்கள் சேரும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். அடுத்ததாக வடிவுக்கரசி காட்டுமன்னார் கோவிலிருந்து இணைஞ்சிருக்கீங்க. யாருக்காக பேச போறீங்கம்மா? ஹலோ ஹலோ, வணக்கம்மா. நீங்க லைன்ல இருக்கீங்க. யாருக்கு பேச போறீங்க? என் பையனுக்காக கேட்குறேன் மேடம். பையனோட டீடைல்ஸ்லாம் தாங்க. சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்கம்மா, பேசுங்க. வணக்கம். ஐயா, என்னுடைய பையன் சித்தார்த் பேரு 27/2019 12:40 சனிக்கிழமை மணிக்கு பிறந்துட்டாங்க ஐயா. வயசு 5.5 வயசாகுது. அடிக்கடி மேலுக்கு முடியாம போகுது. சரியா படிக்க மாட்டேங்கிறான். சொந்த வீடு அமையல. அப்பாவும் பிள்ளையும் ஒரே ராசி, கும்பராசி, சதய நட்சத்திரம். ஆனால் நீங்கள் ஒன்று நல்லா புரிஞ்சுங்கம்மா. ஏக ராசி ஏக நட்சத்திரம் இந்த மாதிரி குடும்பத்தில் சேர்ந்து இருக்கிறது தான் இயல்பு. வேற ஒன்று போட்டால் சொர ஒன்று முளைக்குமா? அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. ஆனால் என்னுடைய கேள்வி நல்லா புரிஞ்சுங்க. இவனது ஜாதகத்தில் அந்த நாக திசை போகணும், அந்த 7.5 சனியின் காலம் போகணும். அவருக்கும் அந்த 7.5 சனியின் காலம். இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? நாங்க வாடகை வீட்டுல இருக்கோங்க ஐயா. இல்லை, எந்த ஊரில் இருக்கீங்கன்னு கேட்டேன். காட்டுமன்னார் கோவில். நவதானியம் 1 கிலோ வாங்கிக்கிங்க. நவதானியம் 1 கிலோ வாங்கிட்டு அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் அரை கிலோ அதை மாற்றி கொடுத்து ஒரு நாள் ராத்திரி தலைக்கு வச்சு படுத்து தூங்க சொல்லுங்கள். முடிஞ்சால் எனக்கு இன்னைக்கு கூட பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு அருமையான நாள், ரோகம் போகக்கூடிய நாள், ருணம் போகக்கூடிய நாள். இன்றைக்கி ராத்திரி தலைக்கு வச்சு படுத்துட்டு மறுநாள் அதை மிக்சியில் 1 பாதியமாக அடிச்சிருங்க. அதை ஒரு நல்ல நெய் போட்டு பிசைஞ்சு பசுமாட்டுக்கு தானம் பண்ண சொல்லுங்கள். அவனுடைய நவதானியத்தை அவனும், இவருடைய நவதானியத்தை இவரும் பண்ண சொல்லுங்கள். வீட்டில் முதல்ல திரவியம் சேரும், லக்ஷ்மி கடாட்சம் வரும், தரித்திரம் போகும், அற்புதமான வாழ்க்கை வரும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். நன்றி வடிவுக்கரசி. அடுத்ததாக ரத்னபிரியா திண்டுக்கல்ல இணைஞ்சிருக்கீங்க. யாருக்காக பேச போறீங்க ரத்னபிரியா? ஹலோ ஹலோ, வணக்கங்க. நீங்க யாருக்காக பேச போறீங்க? நான் பொண்ணுக்காக கேக்குறேன். பொண்ணோட டீடைல்ஸ்லாம் தாங்கம்மா. 26/10/2005 டேட் ஆஃப் பர்த். டைம்மா? டேட் ஆஃப் பர்த் 26/10/2005 காலையில 10:46 இருக்கு. ஓகே, இப்போ எங்கே இருக்கீங்க? நாங்க திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் சார். ஒட்டஞ்சத்திரத்தில் இருக்கீங்க. ஓகே, இது யாருடைய ஜாதகமா? பாப்பாவுங்க, என் பொண்ணுது. ஓ, உடம்பு கொஞ்சம் படுத்தும், ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகளும், வயிறு நரம்பு அப்டாமன் சம்பந்தமான பிரச்சனைகளும் இருக்கும். முகத்தில் ஒரு அடிப்பட்ட தழும்போ மருவோ மச்சமோ ஒன்று இருக்கும். சுக்கிர மகாதிசை நடந்துக்கிட்டு இருக்கு. ஆகவே நட்பு விஷயமாக மிக கவனமாக இருக்கணும். இப்போ இந்த மார்ச்சுக்கு அப்புறம் இடமாற்றம் வரும். மேற்கொண்டு படிக்கிறதுக்கோ அல்லது வேலைக்கோ ஊர் மாற்றமோ தொழில் மாற்றமோ வரும். உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். வேற ஏதாவது கேட்கணும் கேளுங்க. அந்த வாழ்க்கை ஒண்ணும் அமையலைங்க சார். இப்ப நம்ம கிட்ட பொண்ணு இருக்காளுங்க. அந்த மாப்பிள்ளை ஜாதகத்துல மாப்பிள்ளை என்ன நட்சத்திரம் கொஞ்சம் சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க. நட்சத்திரம் கடகராசி, பூச நட்சத்திரம். இவ ஜாதகத்துல இவ என்ன நட்சத்திரம்? ஆயில்யம் சார். கடகராசி ஆயில்யம் நட்சத்திரம். உங்க வாயால் அதை சொல்லணும்னு சொல்லிட்டு தான் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற என் அன்பு நேயர்கள் அத்தனை பேரும் ஏக ராசி. தயவு செஞ்சு நல்லா கவனிங்க. மாப்பிள்ளை ஜாதகம் பூசம், பெண் ஜாதகம் ஆயில்யம். இருவருமே ஏக ராசி, ஏக நட்சத்திரம் இல்லை, அது ஒன்று தான். ஏக ராசியில் திருமணம் செஞ்சால் சந்தோஷமாக இருந்தால் எல்லாம் சந்தோஷமாக இருக்கும், கஷ்டப்பட்டா கஷ்டமாக இருக்கும். தயவு செஞ்சு இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கவங்க இது ஒரு பாடமாக, இது ஒரு அனுபவ பாடமாக எடுத்துங்க. கடகராசியில் இருந்து நட்சத்திரங்கள் மாறி இருக்கு. ஏகராசியாக இருக்கும்போது அஷ்டமி சனி வந்தால் ஒன்றா வரும். இப்போ இருவருக்குமே 7ஆம் இடத்துக்கு வந்து ராகு வரப்போகிறார். நான் இப்போ தான் பேசிகிட்டு இருக்கேன். அடுத்த வாரம் சாயந்தரம் 4:20 ராகு கேது மாற போகிறார். இந்த பெண்ணுக்கு ராகு கேது மாற போகிறாங்க, அந்த மாப்பிள்ளைக்கும் மாற போகிறாங்க. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் அவங்களுக்கு குடும்ப ஒற்றுமை வருமா? நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம். இருந்தாலும் ஒரு கணவன் மனைவி பிரச்சனை இல்லை, ஒரு ஜோதிடர் படப்படன்னு முடிவு எடுக்கிறது அவ்வளோ சிரமம். ஆகவே தயவு செஞ்சு இந்த பெண்ணு வந்து வாழ வேண்டிய பிள்ளை, ரொம்ப சின்ன வயசு, கூப்பிட்டு வச்சு பேசுங்க. ஒரு வருஷம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா தனி கொடுத்தனை வச்சு பாருங்கள். திருப்பாம்புரம் 2 பேரையும் கூட்டிகிட்டு போய் பாருங்கள். இல்லைன்னா நல்ல ஜோதிடர்கள்கிட்ட கவுன்சிலிங் போங்க. வெறுமனை சொல்லி பிரயோஜனம் இல்லை. பிரித்து விடுறது 2 நிமிஷம் ஆகாது, சேர்த்து வைக்கிறது தான் ஜோதிடர்கள் வேலை. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற என் அன்பு நேயர்கள்
இனிமேற்பட்டு ஏக ராசியில் திருமணம் செய்யும்போது கொஞ்சம் யோசித்து பார்த்து செய்யுங்க. நாக கிரகங்கள் சந்திக்குதான்னு கேளுங்க, அதுக்கு பிறகு திருமணம் செய்யுங்க. வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். நன்றி ரத்னபிரியா. அடுத்ததாக ராம் ஊத்தங்கரையிலேருந்து இணைஞ்சிருக்கீங்க. ராம், யாருக்காக பேசணும்? ராமுக்காக பேசணும். ஓகேங்க, நீங்கள் அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் தாங்க. ராமு 23/11/1990 பிறந்ததுங்க. ஓகேங்க. டைமு? டைம் பகல் 12 மணி, வெள்ளிக்கிழமை. எத்தனை மணிக்கு? 12 மணிக்கு மதியம். கரெக்டாக 12 மணிக்கா? கரெக்டா 12 மணி. இந்த நிகழ்ச்சியில் இன்னொரு விஷயமும் நான் என்னுடைய நேயர்களுக்கு இது சொல்லணும். இது எல்லாம் ஒரு அனுபவ ஜோதிடம் அப்படிங்கிறதுனால உச்சி 12க்கு இரவாக இருந்தாலும் சரி, மத்தியானம் 12ஆக இருந்தாலும் சரி, சிருஷ்டி கிடையாது. 12 மணிக்கு என் குழந்தை பிறந்ததுன்னு சொன்னால் அது தவறு, சரியான டைம் எடுக்கலைன்னு அர்த்தம். ஆகவே 12 அடித்து 1 நிமிஷம் இல்லைன்னா 11:59 தான் நம்ம கணக்கு எடுக்க முடியுமே ஒழிய உச்சி 12க்கு சிருஷ்டி கிடையாது. எந்த உலகத்திலையும் சிருஷ்டி இருக்காது. ஏன்? தாவரங்கள் கூட ஸ்டார்ச் தயாரிக்காது, மிருகங்கள் கூட உணவு உண்ணாது. உச்சி 12 மணிக்கு எந்த ஒரு இதுவும் இருக்காது. ஆகவே இந்த குழந்தை பிறந்திருக்கிறது 12 மணி 1 நிமிடம். ஓகே சார், கேட்டுட்டு இருக்கீங்களா? திருமண வாழ்க்கை இதை பற்றி கேட்கறதுக்கு தான் நீங்கள் லைனில் இருக்கீங்க. ஊர் பிரச்சனைக்கெல்லாம் தெளிவான முடிவு கொடுப்பார். இவர் பிரச்சனைக்கு முடிவெடுக்க தெரியாது. ஊர் மாற்றம், தொழில் மாற்றம் வரும். இவரை கூட்டிக்கிட்டு வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. திருமண வாழ்க்கையில் நிம்மதியும், செய்கிற தொழிலில் இடமாற்றமும், அதுலேயும் இவருக்கு இப்போ இந்த 7.5 சனி முடிஞ்சிருக்கு. நான் சொன்னதெல்லாம் கவனத்தில் வச்சுக்கிட்டு செய்யுங்க. டைம் குறித்து எழுதுங்க, அப்போ இன்னும் அக்யூரேசியாக சொல்லலாம். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். நன்றி ராம் சார். நிஜமாவே அந்த உச்சி வேளையில் எந்த ஒரு விஷயமும் நடக்காது? கிடையவே கிடையாது. உச்சியில் சிருஷ்டி என்ன சார் காரணம்? அந்த சுவாமியினுடைய உச்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா அது பூஜா காலம். ஓகே. சிருஷ்டி சேரும் காலம். ஓகே. சிருஷ்டி உருவாகும் காலம் இல்லை. சிருஷ்டி உருவாகிறது உஷா காலம், விடியற் காலை 3லிருந்து 4:15. ஓகே. பிரம்ம முகூர்த்தம் கூட கிடையாது. நிறைய பேர் பிரம்ம முகூர்த்தத்தில் கண்ணு முழிக்க சொல்லுவாங்க. ஆனால் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்ய வேண்டிய விஷயங்கள் வேறு. உஷா காலம்னு ஒன்று இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு கீத்து வெள்ளை வரும். அந்த கீத்து ஒரு சிகப்பு கலந்த சூரிய ஒளி இருக்கும். அதுதான் உஷா காலம். அந்த உஷா காலம் தான் சிருஷ்டிக்கான காலம். ஓகேங்க சார், தொடர்ந்து நம்ம இதை பற்றி கேட்கலாம் சார். ராம்குமார் மதுரை இணைஞ்சிருக்கீங்க. ராம்குமார், யாருக்காக பேசணும்? சார் எனக்காக தான் சார் பேசுகிறேன். உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் தாங்க. ராம்குமார். டேட் 30/6/1980. ஓகே. டைமுங்க? டைம் 11:55 மேடம். காலையிலையா? காலையில். ஆமாம். எந்த ஊரில் சார்? கோவில்பட்டி சார். இது இப்போ எங்கே இருக்கீங்க? மதுரையில் இருக்கேன். வெரி குட், சூப்பர். மதுரையில் எங்கே இருக்கீங்க? மதுரையில் இருக்கோம். மதுரையில் எங்கே இருக்கீங்க? மதுரையில் ஆண்டாள்புரம் சார். ஆண்டாள்புரம். வெரி குட். அகலமான நெற்றி, பெரிய பெரிய கண்ணு, நீண்ட தோள், தெளிவாக பேசக்கூடியவர், மனதில் உள்ளதை உள்ளபடி பேசக்கூடியவர், மறைச்சு பேச தெரியாது. செய்கிற தொழிலில் இடமாற்றம் வருமா? கடந்த 5 வருஷமாக நான் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கேனே, எனக்கு ரெக்கக்னேஷன் இல்லாமல் இருந்தது, எனக்கு அந்த ரெக்கக்னேஷன் கிடைக்குமா? இதுதான் உங்கள் கேள்வி. கரெக்டா? கரெக்ட் சார். ரொம்ப சிம்பிள் சார். பக்கத்தில் உங்களுக்கு நரசிம்ம சுவாமி அந்த கோவில் இருக்கு இல்லையா? ஆமாம் சார். அந்த கோவிலுக்கு போயிட்டு தீர்த்தம் உங்கள் முகத்தில் தெளிக்க சொல்லுங்கள். கொஞ்சம் தீர்த்தம் வாங்கிட்டு வீடு முழுவதும் தெளிங்க. அதுலேயும் எதிரில் வரப்போகிற சித்ரா பௌர்ணமிக்கும் அக்னி நட்சத்திரம் 28 நாளைக்கும் தயவு செஞ்சு ஒரு 1 கிலோ நல்லெண்ணெய் அந்த நரசிம்மர் சுவாமி சன்னதிக்கு வாங்கி கொடுங்க. கர்ப்ப கிரகத்தில் கண்ட நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்காதீங்க, அதுவே அபசகனம் ஆகிடும். நல்லெண்ணெய் செக்கெண்ணெய் வாங்கி கொடுங்க. நீங்கள் எதிர்பார்க்குற இடமாற்றம், தொழில் மாற்றம், வருமான மாற்றம், இதை எல்லாத்த விட உங்கள் திருமண வாழ்க்கையில் நிம்மதி, சந்தோஷம் அத்தனையும் வரும். சரிதானே? கண்டிப்பாக சார். நன்றி. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். நன்றி ராம்குமார். அடுத்ததாக ஈஸ்வரமூர்த்தி அரியலூர்லேருந்து இணைஞ்சிருக்கீங்க. ஈஸ்வரமூர்த்தி, யாருக்கு பேசணும்? பையனுக்கு பார்க்கணுங்க. பையனோட டீட்டெயில்ஸ்லாம் தாங்க. பையன் பையன் பேர் தேவேந்திரன். 6/7/1999 செவ்வாய்க்கிழமை மதியம் 1:28.
என்ன ஒரு வேகம் பாருங்களேன், சூப்பராக ரொம்ப அழகாக பேசுனீங்க. இந்த மாதிரி சொன்னீங்கன்னா நான் எவ்வளோ பேர் கொண்டாலும் பார்க்கலாம். இவருடைய ஜாதகத்தில் திருமண வாழ்க்கைக்கும் எப்படிப்பட்ட வேலை வாய்ப்பு கிடைக்கும் சார், இவருக்கு இடமாற்றம் வருமா, 7.5 சனின்னு சொல்கிறாங்களே, அந்த 7.5 சனி படுத்துமா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கே சார், இவருக்கு வந்து ஏதாவது பரிகாரம் சொன்னால் இவர் பரிகாரம் அந்த அளவுக்கு செய்ய மாட்டார். இவருடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய நமஸ்காரம் செய்தால் செய்யும் தொழிலில் இடமாற்றம் வரும், அதிக சம்பளம், மன நிம்மதி தரக்கூடிய இடத்துக்கு போகிறார். அது மட்டும் இல்லாமல் இவருடைய ஜாதகத்தில் இப்போதைக்கு இடமாற்றம் வந்தே தீரும். எப்போ? ஆகஸ்ட் மாதத்துக்குள்ள. ஓகேங்களா? சூரிய நமஸ்காரம் செய்யுங்க. முடிஞ்ச வரைக்கும் பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை தேன் தொட்டு தானம் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அடுத்ததாக மாணிக்கம் பட்டுக்கோட்டையிலேருந்து இணைஞ்சிருக்கீங்க. மாணிக்கம், யாருக்காக பேசணும்? வணக்கம் சார், என்னுடைய பொண்ணுக்காக பேசுறேன். டீடைல்ஸ்லாம் தாங்க. 11/4/2002 11:30 AM. ரொம்ப நம்ம நேயர்கள் எல்லாருமே இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் புரிஞ்சுக்கிட்டாங்க சார். அகலமான நெற்றி, பெரிய பெரிய கண்ணு, ரொம்ப டிப்ளமேட்டிக்கான படித்த பொண்ணு சார், ரொம்ப கௌரவமான பொண்ணு. கரெக்டுங்களா? எப்படிப்பட்ட உத்தியோகம் அமையும், மேற்கொண்டு படிப்பாளா, இவளுக்கு திருமணம் செய்யலாமா, இதுதான் உங்கள் கேள்வி. கரெக்டா? ஆமாம் சார், கரெக்ட் சார். அதை எல்லாத்தோட வரைகிறதோ ஆடுறதோ பாடுறதோ கலைகளில் ஒரு ஈடுபாடு உடையவளாக இருப்பா. கரெக்டா? கரெக்ட் சார். மேற்கொண்டு படிக்க வைங்க சார். அவ ஒரு சரஸ்வதி சார். என்ன பேர் வச்சிருக்கீங்க? ஹம்சா. ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஹம்சான்னா என்னன்னு தெரியுங்களா? தெரியுங்களா? தெரியாது சார். சரஸ்வதியினுடைய வாகனம். ஓ, ஹம்சவா. அவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க கரெக்டாக வச்சுருக்கீங்க சார். எப்படி போய் சேர்ந்துருக்கு பாருங்கள். ரொம்ப நல்ல திருமண வாழ்க்கை வரும், ரொம்ப நல்ல படிப்பா, லேட்டஸ்ட் டெக்னாலஜி படிப்பா. இவளது ஜாதகத்தில் ஒரு முறை இவளை கூட்டிக்கிட்டு ராமேஸ்வரம் போங்க, அந்த தீர்த்தத்தில் குளிச்சுட்டு வாங்க, நல்ல உத்தியோகம், மேற்கொண்டும் படிங்க. உத்தியோகத்தில் மிகப்பெரிய பதவிக்கு, அதுவும் அரசு உத்தியோகத்தில் மிகப்பெரிய பதவிக்கு போவா. ஓகே, நன்றி. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அடுத்து ரமேஷ் திருப்பூர்லேருந்து இணைஞ்சிருக்கீங்க. ரமேஷ், யாருக்காக பேசணும்? எனக்காக மேடம். உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் தாங்க சார். 14/3/1982ங்க. சரிங்க. பங்குனி மாதம் 1ஆம் தேதிங்க. பிறந்த நேரம் 9:10ங்க. பங்குனி 1ஆம் தேதி 14/3/1982. காலையில் 9:10, இரவு 9:10. இரவு 9:10ங்க. ஓகே, ஒரு நிமிஷம். இப்போ எங்கே இருக்கீங்க? திருப்பூர்ல சார். எங்கே இருக்கீங்க திருப்பூரில்? திருப்பூர்ல இங்கே பழைய புது பஸ் ஸ்டாண்டுங்கய்யா. கண்ணாடி போட்டீங்களா? இல்லைங்கய்யா, போடலைங்கய்யா. அடிக்கடி தலைவலி வருதா? ஆமாங்கய்யா. ஏன் போட மாட்டேன்றீங்க? இல்லைங்கய்யா, இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்போ ட்ரீட்மெண்ட் மாத்திரை சாப்பிட்டதுனா பரவாயில்லைங்க. இருந்தாலும் கண்ணாடி போட்டு தான் ஆகணும். நெக்லிஜென்ஸ்னா பெரிய திக்கான கண்ணாடி போட வேண்டியதாக இருக்கும். சரிங்க. ஸ்டைலாக இருக்கணும், ஹீரோவாக இருக்கணும்னு பார்க்குறாரு. ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருப்பார். இருந்தாலும் இன்னும் ஸ்டைலாக இருக்கணும், அந்த கண்ணாடிலாம் போட்டால் வயசான மாதிரி தெரியுமே அப்படின்னு ஒரு நெக்லிஜென்ஸ். ரொம்ப நாலேஜபிள் பர்சனு, ஸ்டைலாக இருக்க வேண்டியதுதான். ஒரு கண்ணாடி வந்து கோல்ட் ஃப்ரேம் போட்டுங்க, ஸ்டைலாக இருப்பீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து வருமானம் அதிகமாக போகுது. இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு கடன்லாம் தீரும். நான் சொல்கிற ஒரே ஒரு பரிகாரம் மட்டும் செய்யுங்க. வன்னி இலையினால் விநாயகருக்கு ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் போய் வன்னி இலையிலான அர்ச்சனை பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து கேஷ் பாக்ஸில் வச்சுங்க. நிச்சயமாக உங்களுக்கு பணம் சேரும், கடன் தீரும், மன நிம்மதி வரும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அடுத்ததாக குமாரி கும்பகோணத்துலேருந்து இணைஞ்சிருக்கீங்க. குமாரி, யாருக்கு பேசணும்? ஹலோ. ஹலோ, வணக்கம்மா. குமாரி, நீங்கள் கும்பகோணத்துலேருந்து இணைஞ்சிருக்கீங்க. யாருக்கு பேசணும்? வணக்கம். சொல்லுங்க மேம். சொல்லுங்க மேம். நாங்க கும்பகோணம் பக்கம் ஆடுகையிலிருந்து பேசுறோம் ஐயா. கொடுங்க, டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. மணி ராஜ்குமார். 26/3/2005. காலை 6:03. யாருடைய ஜாதகம் இது? எங்க பையங்க. உங்க மகனா? ஆமாங்க. எப்படி சமாளிக்கிறீங்க? சொல்லுங்க. சகவாசங்கள் பார்க்கணும், ஊர் விட்டு ஊர் போகணும், இடம் விட்டு இடம் மாறணும். இடம் விட்டு இடம் மாறினால் படிப்பில் கவனம் வரும், தொழிலில் கவனம் வரும், நல்ல உத்தியோகத்துக்கு போவார். இல்லை அப்படின்னா நெக்லிஜென்ஸ், எனக்கு எல்லாம் தெரியுங்கிற மனோபாவம். வேற்று மொழி இனத்தவர்களிடம் மிக கவனமாக இருக்க வேண்டும். இவருடைய ஜாதகத்தில் 18 வருஷம் இந்த ராகு மகாதிசை. அந்த ராகு மகாதிசை இப்போ படுத்தும்.
ஊர் விட்டு ஊர் போகிறதோ இடம் விட்டு இடம் மாறுறதோ இவர் கோயிலுக்கு கூப்பிட்டா வரமாட்டார். ஆனால் இவரது ஜாதகத்தில் ஒரு முறை இவரை கூட்டிக்கிட்டு உங்கள் ஊர் பக்கத்திலேயே இருக்கக்கூடிய திருப்பாம்புரம் போயிட்டு வாங்க. வன்னி மரத்தின் கீழே அங்கே நல்லெண்ணெய் தீபம் 11 தீபம் இல்லைன்னா இவருடைய வயதுக்கேற்ற 21 தீபம் ஏற்றி வச்சு வன்னி மரத்தை வழிபட்டுட்டு வந்தா நினைத்தது ஜெயிக்கும், கேட்டது கிடைக்கும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். எடுத்த உடனே கோமதி ஈரோடுலேருந்து இணைஞ்சிருக்கீங்க. கோமதி, யாருக்காக பேசணுமா? பேசணும் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம்மா. அவங்க டீட்டெயில்ஸ்லாம் தாங்கம்மா. என் பொண்ணு வந்து 2000ல பிறந்தாங்கம்மா. மாசம் வந்து 6, தேதி வந்து 15ங்க. ஓகே. டைம்மா? டைம் வந்து வெள்ளிக்கிழமைங்க மேடம். சாயந்தரம் 6:25 பிறந்ததுங்க. 6:25. நீங்க சொன்ன டேட் வந்து வெள்ளிக்கிழமை வரலையே, வியாழக்கிழமை தான் வருது. 15 ஜூன் 2000. டேட் கரெக்டா சொல்லுங்க. 15/6/2000 சார். வியாழக்கிழமை தான் வருது, வெள்ளிக்கிழமை வரலையே. 2001 சாரி மன்னிச்சுக்கங்க. 2001 ஏன் மாத்தி சொல்லிட்டாங்க? ஆனா உங்ககிட்ட ரொம்ப உஷாரா இருக்கணும். இல்லைன்னு வச்சுங்க, ஒரு நிமிட ஜோதிடம் வந்து எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக கேட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த 2001க்கும் 2000க்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டு? ஒரு வருஷம்தான், பலனே மாறும் இல்லைங்களா? சரி. உத்திரட்டாதி நட்சத்திரம், மீன ராசி. ஐயா ஆமா. இது யாருடைய ஜாதகம்? என் மகன். அதுக்கே நீங்கள் ஐயோன்ட்டீங்களே. இன்னும் நான் சொல்ல போகிறது கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவீங்க? முகத்தில் ஒரு அடிப்பட்ட தழும்போ மருவோ மச்சமோ ஒன்று இருக்குது, பார்க்குறதுக்கு ஹேண்ட்ஸமாக இருப்பான். பேசாத வரைக்கும் ரொம்ப நல்லவன், பேசின பிறகு ரொம்ப பயங்கரமாக பேசுவான். கரெக்டா? அழாதீங்க. ஏன் அழறீங்க? நல்லா வருவான். அரசாங்க உத்தியோகத்தில் மிகப்பெரிய பதவிக்கு வருவான். அது மட்டும் இல்லாமல் இன்னும் அவன் படிப்பான். வெளிநாடோ வெளி மாநிலமோ. இவனுடைய ஜாதகத்தில் இப்போதைக்கு 7.5 சனி நடக்குது. கை கேட்டினது வாய் கேட்டல. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பான். புத்திசாலியான பையன், சூரிய புத்திரன். தொட்டு பார்த்தீங்கன்னா 1 டிகிரி சூடு ஜாஸ்தி. கரெக்டா? இவ்வளோலாம் சொல்லியிருக்கேன்னா எதுக்காக சொன்னேன்னா, இவன் எதிர்காலத்தில் ஷைன் பண்ணுவான். அங்கே இருந்து இவனை முதல்ல தூக்குங்க. எந்த ஊரில் இருக்கீங்க? முதல்ல அவனை அங்கேருந்து தூக்குங்க. ஏதாவது ஒரு ஊருக்கு அனுப்புங்க. ஒன்று படிக்க வைங்க, இல்லைன்னா வேலைக்கு போயிட்டே படிக்க வைங்க. அற்புதமான பையன், மிக தெளிவானவன். அந்த முன்கோபம் மட்டும்தான் அவனுடைய வாழ்க்கையை கெடுக்கும். சகவாசங்கள் மற்றும் பார்த்துங்க. இவனுடைய ஜாதகத்தில் இவன் கோயிலுக்கு வரமாட்டான். இவனை செவ்வாய்க்கிழமை பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோவிலுக்கு ஒரே ஒரு வாரம் கூட்டிகிட்டு போயிட்டு எலுமிச்சம்பழம் தீபம் போட்டு அந்த அபிஷேகம் பண்ண தண்ணியை முகத்தில் தெளிங்க. சுய நினைவு அவனுக்கு வரும். நாம் சொல்கிறத காது கொடுத்து கேட்பான். ஊரை விட்டு ஊர் போவான். உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுவான். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அடுத்ததாக சசிபிரியா, பழனியிலேருந்து இணைஞ்சிருக்கீங்க. சசிபிரியா, யாருக்கு பேசணும்? மேம் வணக்கம் மேம். இந்த பையனுக்காக கேட்குற கூப்பிட்டுருக்கேன் மேம். பையனோட டேட் ஆஃப் பர்த் கொடுங்கம்மா. 8/3/2003 மேம். மேச ராசி, பரணி நட்சத்திரம். அது நீங்கள் கொடுக்க வேணாம், டைம் மட்டும் கொடுங்க. சார் மிச்சத்தெல்லாம் சொல்லுவார். எத்தனை மணிக்கு? 10:29. இப்போ எங்கே இருக்கீங்க? பழனிலேங்க சார். வெரி குட். இவருடைய ஜாதகத்தில் மேல் படிப்பும் வேலையும் எப்போ கிடைக்கும்? இவருடைய ஜாதகத்தில் கரெக்டாக இவனுக்கு 22 வயசு 1 மாதம். இந்த ஆண்டு இவனுக்கு ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளே இடமாற்றம் வந்தே தீரும். அதிக சம்பளம், மன நிம்மதி, மேற்கொண்டும் படிப்பு, நல்ல உத்தியோகம் அப்படின்னு வரும். இவனுடைய ஜாதகத்தில் பசுமாட்டுக்கு அகத்திக்கீரையும் அருகம்புல்லும் தானம் செய்தால் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அடுத்ததாக பவித்ரா, தஞ்சாவூர்லேருந்து இணைஞ்சிருக்கீங்க. பவித்ரா, யாருக்கு பேசணும்? சார் வணக்கம் சார். எனக்கு தான் சார் கேட்கணும். வணக்கம்மா, சொல்லுங்க. என் பேர் பவித்ரா சார். 18/1/1998 சார். ஞாயிற்றுக்கிழமை 6:15 மணிக்கு பிறந்திருக்கேன் சார். எனக்கு வந்து திருமணம் வந்து தள்ளிக்கிட்டே போயிட்டு இருக்கு சார். காலையில் 6:15, சாயந்தரம் 6:15? சாயந்தரம் 6:15 சார். இப்போ எங்கே இருக்கீங்க? நாங்கள் வந்து தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் திக்கப்பட்டுங்கிற கிராமம் சார். வெரி குட். கவலையப்படாதீங்க. இந்த வருஷம் உங்களுக்கு திருமணம் முடிஞ்சிடும். கவலைப்படாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ராகு மகாதிசை நடந்ததுனால கை கெட்டினது வாய் கெட்டலை. இன்னும் கேட்டிங்கன்னா கூட ஒரு திருமணம் ஒரு முடிவு பண்ணுற ஸ்டேஜில் வந்து நின்று போயிருக்கோம் இல்லைங்களா? ஆமாம். ஆனால் அந்த மாதிரி தட்டி போனது தான் நல்லது. இங்கே தஞ்சாவூரில் வந்து
மூல ஆஞ்சநேயர் கோவிலில் போயிட்டு சுவாமிக்கு வெண்ணெய் சாத்தி வழிபடுங்க. என்னம்மா, அந்த வெண்ணெய் கொஞ்சம் நீங்களும் சாப்பிடுங்க, எல்லாருக்கும் தானம் பண்ணிட்டு வந்துருங்க. ஒரே ஒரு நாள் மாத்திரம் பண்ணிட்டு வாங்க. 3 ஜாதகம் வரும், எடுத்துட்டு வாங்க, பொருத்தம் பார்த்து தரேன். பிஃபோர் டிசம்பர் மேரேஜ் உங்கள் வீட்டில் கெட்டி மேடம் கொட்டியே தீரும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். ஒர்க்கு சார். கல்யாணம் பண்ணிட்டு முதல்ல கிளம்புமா, அதுக்கப்புறம் ஆத்துக்கார வீட்டுக்கு போயிட்டு ஜம்முன்னு வேலையை பார்த்துக்கிட்டு ஒரு குழந்தை பெற்று எங்கிட்ட கொடுத்துரு. தாத்தா பாட்டி நாங்கள் வளர்த்து கொடுத்துறோம். நீ வேலைக்கு போயிட்டு நல்ல சாதனை பண்ணி ஜம்முன்னு ஜெயிச்சுக்கலாம். என்ன எங்கே போகுது? முதல்ல மூல ஆஞ்சநேயரை இன்னைக்கு போய் பாரு. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அடுத்ததாக துரைமுருகன் சென்னையிலேருந்து இணைஞ்சிருக்கீங்க. துரைமுருகன், யாருக்காக பேச போறீங்க? எங்களோட பையனுக்கு மேடம். பையனோட டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. அவர் பேர் வந்து சித்தார்த் மேடம். சொல்லுங்க. டேட் ஆஃப் பர்த் கொடுங்க சார் பையனோடது. அவர் டேட் ஆஃப் பர்த் 3/12/2011 மேடம். டைமிங்க? ஆமா மேடம். பாஸ்டா சொல்லுங்க சார், நேரம் சொல்லுங்க. அதான் அவர் பிறந்தது வந்து சனிக்கிழமை காலைல 2:46. வெரி குட். இப்போ எங்க இருக்காரு அவரு? சென்னையில இருக்காரு சார். சென்னையில் இருக்காரு. என்ன பண்ணிட்டு இருக்காரு? படிச்சுட்டு இருக்காரு சார். ஓகே, படிக்க வைங்க. ரொம்ப நல்லா படிப்பான். சின்ன வயசுல இவனுக்கு உடம்பு சரியில்லாம படாத பாடு உங்களையும் படுத்துனா அவனும் பட்டான். இப்போ அவனுக்கு பீரியட் ரொம்ப நல்லா இருக்கு சார். நல்லா படிக்கலாம் சார். லேட்டஸ்ட் டெக்னாலஜி படிப்பான். டெக்னிக்கல் எஜுகேஷன்ல அவன் பெரிய ஆளா வருவான். அவனை நல்லா படிக்க வைங்க சார். ஓகே? சரிங்க சார். வேற என்ன கேட்க போறீங்க கேளுங்க. ஸ்கூலுக்கு நாங்கள் ட்ரை பண்றோம். அது நாங்கள் எதிர்பார்த்த ஸ்கூல் கிடைக்குமான்னு சொல்லிட்டு அடுத்து 9th போறாரு. 100% கிடைக்கும் சார். ஆன் மெரிட் வருவான் சார். நான் சொல்றதுக்கு ப்ரூஃப் என்ன தரட்டுமா? நம்ம எதிர்பார்த்த ஸ்கூல் கிடைக்குமா அது தெரிஞ்சுதான் சார் பண்ணாங்க. 100% கிடைக்கும் சார். 100% கிடைக்கும். இவனுக்கு முகத்துல ஒரு அடிப்பட்ட தழும்போ மருவோ மச்சமோ ஒண்ணு இருக்கு. அது இருந்தா நீங்க கேட்கிற ஸ்கூல் தான் கிடைக்கும். போயிட்டு வாங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி சார். நன்றி. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அடுத்ததா சுமதி சேலத்துல இருந்து இணைஞ்சிருக்கீங்க. சுமதி, யாருக்காக கேட்க போறீங்க? மேடம் எங்க பையனுக்காக கேட்கணுங்க மேடம். பையனோட டேட் ஆஃப் பர்த் தாங்கம்மா. 19/4/2006. ஓகேம்மா. மதியம் 1 மணிக்கு புதன்கிழமை. கரெக்ட். எங்க இருக்கீங்கம்மா? சேலம் மாவட்டங்க சார். நான் எங்க? சேலம் மாவட்டத்துல எங்க? சேலம் ஜங்ஷனுங்க சார். ஜங்ஷன்ல இருக்கீங்களா? ஆமாங்க சார். அருமை அருமை. இவனுடைய ஜாதகத்துல டிவி, ஃப்ரெண்ட்ஸ், விளையாட்டு, செல்லு ஒரே ஜாலியா இருக்காரு. கண்டிப்பாங்க சார். நீங்க சொல்றது 100%. ஆனா என் ப்ரோக்ராம் பார்க்க விட்டுருங்கம்மா. அவனை பார்க்க மாட்டானா? அவன் மற்ற ப்ரோக்ராம்லாம் பார்த்துக்கிறானா? ஏன்னா அந்த வயசு இல்லைங்களா, 19 வயசு இல்லைங்களா? இன்னும் ஒரு 10-15 வருஷம் பொறுத்துன்னா அப்புறம் என் ப்ரோக்ராம் பார்க்க ஆரம்பிச்சிடுவான். என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லுங்க. இன்று போல் அவன் என்றும் வாழ வேண்டும். இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிற என் நேயர்கள் அத்தனை பேரும், உங்க மகன் பேர் என்னம்மா? சக்தி பிரியன் சார். சக்தி பிரியன் பல்லாண்டு வாழணும்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் வாழ்த்துங்க. நாங்களும் வாழ்த்துக்கிறோம். இதை எல்லாத்தையும் விட நீங்க எதுக்காக கூப்பிட்டீங்கிறத சொல்லிடுறேன். கடுமையா உழைக்கக்கூடியவன், புத்திசாலியானவன், அன்பானவன், படிப்பிலும் சரி வேலையிலும் சரி எப்படிப்பட்ட வாழ்க்கை அமையும் அப்படின்னு தான் உங்க கேள்வி. நீங்க பெற்றிருக்கிற குழந்தை நல்ல குழந்தைமா. ஆனா ஒண்ணு என்னன்னா சோம்பேறித்தனம். எனக்கு எல்லாம் தெரியுங்கிற மனோபாவம். அம்மா படிடான்னு சொன்னா உனக்காக வேணா நான் படிக்கிறேன், எனக்கு எல்லாமே தெரியும், நீ வேணா கேட்டுப்பார் அப்படின்னு சொல்லுவான். ஆகவே கொஞ்சம் நீங்க எந்த அளவுக்கு போராடுறீங்களோ அந்த அளவுக்கு படிப்பான். நீங்க முதல்ல சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க, பொறுமைக்கும் நிதானத்துக்கும். அதே மாதிரி இவனை கூட்டிக்கிட்டு ஒரு முறை திருநள்ளாறு அப்படிங்கிற ஸ்தலத்துல தீபம் போட்டு வந்தா இவனுக்கு அந்த சோம்பேறித்தனமும் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் போகும். அசிடிட்டி, அந்த இரும்பு சத்து கம்மியா இருக்கு. ஆகவே கீரை, பேரிச்சம்பழம், பால் நிறைய கொடுங்க. நல்ல படிப்பான், நல்ல வேலைக்கு போவான். அற்புதமான பையன். அவன் உங்க பையன். வேலை வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்குங்களாங்க சார். ரொம்ப சோம்பேறித்தனம். அவன் உங்க பையன்மா. நான் சொன்னதை மட்டும் இதை செய்யுங்க, அருமையா வருவான். வாழ்க வளமுடன். நீ தானே வாழ்த்திருக்கோம். பாருங்க, இன்னைக்கு நீங்க நல்ல ஒரு ஞாபகம் வச்சுங்க, நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு தந்தி டிவியில உலகமே பார்த்துருக்கேன். இந்த நிகழ்ச்சியில உங்க பிள்ளைய வாழ்த்துறாங்கன்னா அவன் எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும். அதை சொல்ற நாங்கெல்லாம் எவ்வளவு புண்ணியம் பண்ணி இருக்கணும் இல்லையா? வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அடுத்ததாக ராமலட்சுமி தென்காசிலிருந்து இணைஞ்சிருக்கீங்க. யாருக்காக பேசணும்? எனக்காக தான் பேசணும் மேடம். உங்க டேட் ஆஃப் பர்த் தாங்கம்மா. 26/1/1997. டைம்மா? காலை 9 மணி.
காலையில் 9 மணி. என்ன பேர் மேம்? ராமலட்சுமி. அடேங்கப்பா, இது யார் ஜாதகம்? என்னோட ஜாதகம் தான் சார். அதே மாதிரி தான் இருப்பீங்க, ராமலட்சுமி மாதிரி தான் இருப்பீங்க. கமால், கரெக்டாக பேசணும் சார் என்னோட குழந்தைக்காண்டி கேட்குறேன் சார். மேரேஜ் ஆயிட்டு சொல்றேம்மா, கண்டிப்பா சொல்லுமா, சொல்லுமா, கண்டிப்பா சொல்லுமா. நீ ஏமா கவலைப்படுற? என்னுடைய மகள் நீ, கண்டிப்பா சொல்லுவேன். இந்த ஜாதகம் கரெக்டா இருக்கு, இந்த அங்க அடையாளங்கள் கரெக்டா இருக்குன்னா நான் கணிச்ச ஜாதகம் கரெக்டுன்னு அர்த்தம். அதுக்காக தான், நாட் டு ஷோ மை நாலேஜ், திஸ் இஸ் த எவிடன்ஸ் ஃபார் விச் ஐ ப்ரிப்பேர் த ஹாரோஸ்கோப் இஸ் கரெக்ட் ஆர் நாட், டு வெரிஃபை தட். அதனால தான் புத்திசாலியான பொண்ணு, அறிவான பொண்ணு, எல்லாம் கரெக்டு. நல்ல லேடி டாக்டர் போய் பார்க்கணும். அவங்க கொடுக்குற இரும்பு சத்து மாத்திரைகளை நிறைய எடுத்துக்கணும். கீரை, முட்டை, பேரிச்சம்பழம், பால், அயன் அண்ட் புரோட்டீன் நிறைய எடுத்துக்கணும். இப்போ உங்களுக்கு சந்திரமகா திசை நடந்துகிட்டு இருக்கு. அப்டோமன் நீர்க்கட்டிகள் இல்லாம பார்த்துங்க. இதுக்கு ஜோதிட பரிகாரங்கள் பிரயோஜனம் இல்லை, டாக்டர் போய் பாருங்க. அதே மாதிரி ஓட்ஸ் அண்ட் ஈவன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இது ஒன்று இருக்கு, அதை போய் படிச்சு பாருங்க. அதில் என்னென்னோ வரும், அதெல்லாம் விட்டுருங்க. ஒரு சயின்ஸ் சப்ஜெக்ட் உள்ளது, ஆட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ்னு இருக்குது. 2, 4, 6, 8, 1, 3, 5, 7, 9. எனக்கு நேரம் காலத்துலனா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கேன். அதை நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தையா பெண் குழந்தையாங்கிறது அதில் வரும். அதை ஃபாலோ பண்ணிங்கனாலே 100% கரெக்டாக இருக்கும். வாழ்க்கை வளமுடன், ஆல் த பெஸ்ட். அடுத்ததாக சுஜா அவினாசிலேருந்து இணைஞ்சிருக்கீங்க. சுஜா, யாருக்காக பேசணும்? என் பொண்ணுக்காக பேசுறேங்க. அவங்க டீட்டெயில்ஸ்லாம் தாங்கம்மா, டேட் ஆஃப் பர்த் தாங்க. கலையரசி 29 அக்டோபர் 98. 28 அக்டோபர் 98. எத்தனை மணிக்குமா? டைம் வந்து 3:35 ஈவினிங். எங்க இருக்கீங்க? நாங்க அவினாசியில் இருக்கிறோங்க. இந்த பாப்பா பேர் என்ன? கலையரசி. ஓ, நல்ல பொண்ணு. உடம்பு படுத்துதே, கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாளா? ஒண்ணுமே அமைய மாட்டேங்குதுங்க. முதல்ல ஒத்துக்கிறாளா? ஜாதகம் வருது, ஒன்னும் அமையறது. அவ ரொம்ப பயப்படுவா. அவ நேச்சர் எப்படின்னு கேட்டீங்கன்னா, எம்மா என்னம்மா என்னை கல்யாணம் பண்ணி சொல்றியா, என்னம்மா நீ அப்படின்வா. இவளை நல்ல டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போங்க. அவங்க வந்து கீரை, பேரிச்சம்பழம் இதெல்லாம் கொடுப்பாங்க, ப்ளஸ் விட்டமின் டேப்லெட் கொடுப்பாங்க. நல்லா சாப்பிட சொல்லுங்க. இந்த வருஷம் உங்கள் வீட்டில் கெட்டி மேளம் கொட்டிடும். உங்கள் வீட்டுக்கு வடக்கு புறமாக பையன் இருப்பான். ஆனால் என்னென்னா தூரத்தில் தாய் வழி உறவில் வரப்போகிறான். நல்ல பையன், அற்புதமான பையன் வருவான். நான் சொல்கிறது வேணா ஒரு ப்ரூஃப் தரேன், கரெக்டாக இருக்கா பாருங்கள். இவ உடம்புல எவ்வளவோ அடிபட்டுது, ஆனால் 2 தழும்புகள் மாத்திரம் மாறாத 2 இன்ஜூர்டு மார்க் 2 இருக்குது. சின்ன வயசில் அடிபட்டது. கரெக்டா? அது இருந்ததுன்னா இந்த வருஷம் டிசம்பருக்குள்ளேயே கெட்டி மேளம் கொட்டிடும். 3 ஜாதகம் வரும். நான் ஒரே ஒரு பரிகாரம் சொல்கிறேன், அதை மட்டும் செஞ்சுங்க. ஆலங்குடி அப்படிங்கிற குரு கோவிலுக்கு போயிட்டு வெத்தலையில் பசும் சாணம் வச்சு நடுவில் குழி போட்டு நெய் தீபம் போட்டு சுவாமிக்கு மஞ்சள் ஆடை, அவங்கவுங்க பார்த்தீங்கன்னா கர்ஷிப் மாதிரிலாம் தானம் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லை, நல்ல ஒரு புடவை, மஞ்சள் புடவை, நல்ல ஒரு 9க்கு 5 மஞ்சள் வேஷ்டி சுவாமிக்கு எடுத்து கொடுத்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் பாருங்களேன் எத்தனை ஜாதகம் வருது. அதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக நீங்கள் தான் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். வாழ்க வளமுடன், ஆல் த பெஸ்ட். அடுத்து அனிதா தஞ்சையிலேருந்து நினைச்சிருக்கீங்க. அனிதா, யாருக்காக கேட்கணும்? ஹலோ. அனிதா, நீங்கள் லைனில் இருக்கீங்க. யாருக்கு கேட்கணுமா? பையனுக்காக பேசுகிறோம். பையனோட டேட் ஆஃப் பர்த் தாங்கம்மா. 10/4/92 சாயங்காலம் 6:30 பிறந்தாப்புல. ஓகே. எந்த ஊரில் பிறந்தார்? என்ன பேர்? விக்னேஷ். விக்னேஷ். அவனது பேர் ராமன்ல பேர் வச்சிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். என்ன கொஞ்சம் அட்டமெண்ட்டை, கொஞ்சம் கோவம் ஜாஸ்தி. நான் பிடிச்ச முசலுக்கு 3 கால். திருமண வாழ்க்கையும் எதிர்காலமும் வேலையும் எப்படி அமையும், இதுதான் கேள்வி. கரெக்டாமா? இப்போ எங்க இருக்கான் அவன்? இங்க தஞ்சாவூர்ல தான் இருக்காப்ல. டவுன்ல இருக்கானாமா? ஆமா ஆமா. என்ன பண்ணிட்டு இருக்கான்? இப்ப ஐடில இருந்தாப்ல, வேலையை விட்டுட்டாப்ல. வேலைக்கு தான் தேடிட்டு இருக்காப்ல. கல்யாணமும் இன்னும் கைது இப்போ கிடைச்சிரும். நீங்க அந்த மூல ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போறீங்கல்ல, லெஃப்ட்ல வந்து உள்ள போகும்போது பாத்தீங்கன்னா ஜேஷ்டா தேவின்னு சொல்லிட்டு ஒரு துர்க்கை வந்து இருக்கு உள்ள. போயிருக்கீங்களா நீங்க? போயிருக்கீங்களா? அது லெஃப்ட்ல உள்ள போனீங்கன்னா ஜேஷ்டா தேவி ரொம்ப அற்புதமான ஒரு துர்க்கை. நிறைய பேருக்கு தெரியாது அந்த கோவில் அங்க இருக்குன்னு தெரியவே தெரியாது. அது ஒரு ஏதோ ஒரு ஃபோர்ட் மாதிரி இருக்கும்.
உள்ளே போனீங்கன்னா அந்த ஜேஷ்டா தேவி இருக்கும். அந்த கோவிலுக்கு இவனை கூட்டு போங்க. அந்த செவ்வாய்க்கிழமையில கூட்டு போய் அபிஷேகம் பண்ண தண்ணியை முகத்தில் தெளிக்க சொல்லுங்க. எலுமிச்சம்பழத்தில் தீபம் போட சொல்லுங்க. இதெல்லாம் அவன் போட மாட்டான். உனக்கும் வேறு வேலை இல்லை, உன் ஜோசிக்காருக்கும் வேறு வேலை இல்லைன்னு என்னையும் திட்டுவான். இருந்தாலும் பரவாயில்ல, என்னை திட்டினா திட்டிட்டு போட்டோம், கூட்டு போய் போடுங்க. ஒரு 3 வாரம் போட்டு வாங்க. போட்டு வந்தாலும் முதல்ல ஒர்க்கு, 2வது நல்ல ஜாதகம் வரும். 3 ஜாதகம் வர எடுத்துட்டு வாங்க. பொருத்தம் பார்த்து நல்ல ஒரு பொண்ணுகிட்ட உன்னை ஒப்படைச்சிட்டோம்னா வாழ்க்கை நல்லா இருக்கும், அருமையாக இருக்கும். வாழ்க்கை வளமுடன். ஆல் த பெஸ்ட். அடுத்ததாக நாராயணன் திருவள்ளூர்லேருந்து இணைஞ்சிருக்கீங்க. நாராயணன், யாருக்காக கேட்கணும்? ஐயா நான் வணக்கம். நாராயணன் எனக்காக தான் ஐயா கேட்குறேன். உங்களோட டேட் ஆஃப் பர்த் தாங்க. 2/5/1947 ஓகேங்க. காலையில 4:20 மணிக்கு பிறந்தது. என்ன ஒரு தெளிவாக சொன்னார் பாருங்க. வெள்ளிக்கிழமை காலையா சார்? ஆமாங்க ஐயா. வெரி குட். அகலமான நெற்றி, பெரிய பெரிய கண்ணு, நீண்ட தோல், தெளிவான முடிவு எடுக்கக்கூடியவர். 2 சமாச்சாரத்துக்காக வந்திருக்கீங்க. ஊருக்கெல்லாம் தெளிவான முடிவு கொடுத்தார். இவரது பிரச்சனைக்கு முடிவு எடுக்க தெரியல. அது என்ன அப்படின்னா உடல் ஆரோக்கியமும் வருமானமும். கரெக்ட்? ஆமாங்க ஐயா. பொண்ணும் பொருளும் கொட்டி கிடக்குது சார் திருவள்ளூர்ல. எங்க நீங்க எங்க இருக்கீங்க? நான் திருவாலங்காட்டில் இருக்கிறேன் ஐயா. திருவலங்காட்டில் இருக்கீங்களா? ஆமா. இருந்தாலும் நான் திருவள்ளுவர்னு என் காதில் விழுந்ததுனால நான் திருவள்ளுவர்னு சொன்னேன். இருந்தாலும் அந்த பெருமாள் உங்களை கூப்பிடுறாரு. கிடந்த கோலத்தில் இருக்கக்கூடிய, உலகத்திலேயே நீரில் இருக்கக்கூடிய ஒரே பெருமாள் திருவள்ளூரில் சிவாவிஷ்ணு கோவில்னு சொல்லக்கூடிய இடத்துல பெருமாள் அந்த குளத்தில் இருக்கிறார். நீங்கள் இப்போ போனால் கூட போய் பார்க்கலாம். ஒரு அபூர்வமான கோவில். அந்த கோவிலில் நீங்கள் என்ன பண்ணணும்னா வலம்புரி சங்குனால பன்னீர்னால அபிஷேகம் பண்ணணும். அப்படிப்பட்ட ஒரு அபூர்வ கோவில். அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா முதல்ல வருமானம், 2 உடல் ஆரோக்கியம், 3 மன நிம்மதி. உங்களுடைய ஆயுள் ஆரோக்கியம் பங்கம் இல்லாமையும் யூரினரி இன்ஃபெக்ஷன் இல்லாமல் பார்த்துங்க. நிறைய தண்ணி சாப்பிடுங்க, கோபத்தை விடுங்க, பர்ஃபெக்ஷனை விடுங்க. வேற என்ன கேட்கணுமோ கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். ஐயா என்னுடைய பூர்வீக சொத்து இது வரைக்கும் அனுபவிக்க முடியாமல் இருக்குது. என்னுடைய கூட பிறந்தவர் சொத்து அனுபவிக்க விடாம எல்லா டாக்குமெண்ட்டும் வச்சுட்டு இருக்கிறாரு. யாரோ அனுபவிக்கிறாங்க. கிடைக்குமா? வலம்புரி சங்கினால் அதுக்காக தான் ஒருவேளை அந்த பெருமாள் கூப்பிட்டாரான்னு எனக்கு தெரியல சார். நீங்கள் இத்தனைக்கும் திருவலங்காடுன்னு சொன்னீங்க. திருவலங்காட்டிலேயே நான் பதில் சொல்ல முடியும். ஆனால் அது என்னவோ தெரியல, இறைவன் கொடுத்த வாக்கு, அந்த வாக்கை நான் பின்வாங்க முடியல. ஆகவே நீங்கள் நேராக அங்கே போங்க. பெருமாள் வந்து கிடந்த கோலத்தில் இருப்பார், படுத்த கோலத்தில் இருப்பார். நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. பூர்வீக சொத்து வந்தே தீரும். அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. வந்தே தீரும். பன்னீர்ல சங்கு, வலம்புரி சங்குல பன்னீர்ல எடுத்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. அங்கே பண்ணுவாங்க. என் பேரை சொல்லுங்க, பண்ணுவாங்க. பாலகிருஷ்ணா ரெட்டியார் சொன்னார்னு சொல்லுங்க, அவங்களே சங்கு கொடுப்பாங்க. பன்னீர்னால அபிஷேகம் பண்ணலாம். தாராளமாக பண்ணுங்க, போயிட்டு பண்ணுங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. வாழ்க்கை வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அடுத்ததாக இந்திரா கோவில்பட்டிலேருந்து இணைஞ்சிருக்கீங்க. இந்திரா, யாருக்காக கேட்கணும்? மகனுக்கு கேட்கணும் மேடம். மகளோட டேட் ஆஃப் பர்த் தாங்கம்மா. மகன் ஓகே, மகளோட டேட் ஆஃப் பர்த் தாங்க. 19/9/1994 இரவு 9:22 பிறந்தது மேடம். பேர் என்னம்மா? பேர் திலீப் காளிதாஸ். எங்க இருக்காரு? கோயில்பட்டி. இடமாறுதல் வருமா? வேலை கிடைக்குமா? அதிக சம்பளமும் அவருக்கு வருமானமும் மன நிம்மதியும் கிடைக்குமா? இதுதான் உங்க கேள்வி. கரெக்டமா? கல்யாணத்துக்காக வேண்டி கேட்குறோம். கவலைப்படாதீங்க. முதல்ல உத்தியோகத்துல வந்து அவனுக்கு நிரந்தரமான வந்துருச்சுன்னா இதுவும் அமையும். கோவில்பட்டி அந்த ரோடு கட் ஆகுது இல்லைங்களா, மெயின் ரோடு ஹைவேஸ்ல வலது பக்கத்துல அந்த வன்னி விநாயகர் இருக்கு, பார்த்துருக்கீங்களா? போயிருக்கீங்களா? ஆமா சார். அந்த வன்னி விநாயகர் கோவிலுக்கு ஞாயிற்றுக்கிழமை தோறும் 3 வாரம் இவனை கூட்டு போங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ராகு காலத்துல போய் வன்னி இலையினால இவனுக்கு அர்ச்சனை பண்ணும். இவன் பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணும். பண்ணா அந்த தடை போகும். பூர்வ ஜென்மத்துல யாரோ ஒரு பெண் சாபம் போகும். 3 ஜாதகம் வரும், எடுத்துட்டு வாங்கோ, நான் பொருத்தம் பார்த்து தரேன். இந்த வருஷம் கெட்டி மேளம் கொட்டியே தீரும். முதல்ல வேலை வந்துடும், பிறகு கெட்டி மேளம் கொட்டும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அடுத்ததா மதுரையிலேருந்து தனலட்சுமி நேரிங்க. யாருக்காகமா பேசணும்? பையனுக்காக பேசுறேன். பையனோட டேட் ஆஃப் பர்த் தாங்கம்மா. பையனோட டேட் ஆஃப் பர்த் வந்து 1997 ஜனவரி 19. டைமிங்மா?
ஹலோ, டைம் சொல்லுமா. நேரம் சொல்லுங்க. டைம் வந்து நைட்டு 12:45. 12:45 சொல்லும்போது தான் ஞாயிற்றுக்கிழமை காலையிலையா திங்கக்கிழமை காலையில? ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில். ஞாயிற்றுக்கிழமை காலையில். கரெக்டா? மாற்ற மாட்டீங்களா? ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசி. கரெக்டா? என்னங்க சார்? ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசி. கார்த்திகை நட்சத்திரம்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ ஏன் 20ஆம் தேதி சொல்லாம நான் அவ்வளவும் கேட்டு நீங்கள் 19ன்னு சொன்னீங்க? ஆமாங்க சார். அப்பதான் நான் கரெக்டாக கேட்டேன் இல்லையா? 19ஆன்னு கேட்டேன். ஆமாம் நீங்கள். அப்போ 20 தானே வரும். 19 நைட்டு தான் பிறந்தேன். நைட் 12. கிருத்திகா நட்சத்திரம் ரிஷபராசி. 2 சமாச்சாரத்துக்காக ஃபோன் பண்ணியிருக்கீங்க. திருமண வாழ்க்கை, செய்யும் தொழில், வருமானம், இதை கேள்வி கேட்கறதுக்காகத்தான் ஃபோன் பண்ணியிருக்கீங்க. அற்புதமான வாழ்க்கை வரும். நீங்கள் ஒன்று தான் செய்யணும். மீனாட்சிக்கு, அந்த மீனாட்சி கோயிலில் முதல் சித்தன், உலகத்திலேயே முதல் சித்தன் யாருன்னு கேட்டால் சுவாமி தான். அந்த சுவாமிக்கு பாலாபிஷேகம் பண்ணிட்டு வாங்க. திங்கட்கிழமை தோறும் 3 வாரங்கள் பாலாபிஷேகம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இவனுக்கு திருமண வாழ்க்கை, அற்புதமான வாழ்க்கை வரும். நல்லாயிருக்கும். வாழ்க்கை வளமுடன். ஆல் த பெஸ்ட். நன்றி தனலட்சுமி. இந்த காலரோட நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பக்கத்தில் இருக்கோம் சார். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பற்றி நம்ம பேசுறதுக்குன்னு வந்தேன். ஆனால் வந்து காலர்ஸ் வந்துகிட்டே இருந்தாங்க. ஸோ தொடர்ந்து பேசலாம் சார். அடுத்த வாரம் நிகழ்ச்சியில் வந்து அக்னி நட்சத்திரத்தை பேசுறது என்ன போட்டு உண்டு இல்லைன்னு ஆகிட்டாங்க. ஆனால் அதெல்லாம் பேசாமல் காலேஜ் வராங்க. அக்னி நட்சத்திரத்தை பற்றி பேசவே இல்லை. நட்சத்திரங்கள்லேயே மிகப்பெரிய நட்சத்திரம் அக்னி நட்சத்திரமான்னு கேட்டாங்க. அக்னி நட்சத்திரத்துலையுமே நம்ம வந்து ஒரு இது ப்ரோக்ராம் பண்ணுவோம். அப்போ கண்டிப்பாக அதை பற்றி நிச்சயமாக அடுத்த வாரம் ராகு கேதுவோடு சேர்ந்து அக்னி நட்சத்திரமும் சேர்ந்தா எப்படி இருக்கும்? நீங்கள் தான் சார் சொல்லணும். பயங்கரமாக இருக்கும். ஓகே சார். அதனால அக்னி நட்சத்திரம்னா என்னன்னு பார்ப்போம். ராகு கேது பயிற்சியும் பார்ப்போம். இப்படி ரொம்ப வெயிட்டான ப்ரோக்ராம் அடுத்த வாரம் பார்ப்போம். காலர்ஸ் வராங்களா? இல்லை சார், காலர்ஸ் வந்து நின்னாச்சு. ஏன்னா அடுத்தது நியூஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கலாம். என் அன்பு நேயர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். அடுத்த வாரம் நிறைய வெயிட்டான சப்ஜெக்ட். ஆகவே உங்கள் குடும்ப ஜாதகத்தை எடுத்து வச்சிங்க. 18 வருஷத்துக்கு ஒரு முறை, 1.5 வருஷம் உங்கள் வீட்லேயே இருக்கக்கூடிய ஒரு கிரகம் மாறினாலே டப்ஸாக கிழிஞ்சு போகுது. 2 கிரகம் மாறினா எப்படி இருக்கும்? அதை பற்றி நமக்கு என்னங்க கவலை? என் தாய் கன்றோ தினம் தினம் என் கவலை. அதெல்லாம் நம்ம பார்த்துக்குவோம். ஆகவே நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் பிறந்த தேதி, வருஷம், மாதம், நேரம் சொல்லுங்கள். அதை எப்படி ஜெயிக்கலான்னு நான் சொல்கிறேன். குருவாக இருப்பேன். நிச்சயமாக வழிகாட்டுவேன். வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வணக்கம். சர்வேஜனா சுகினோ பவந்து. அடுத்து ஒரு இடைவேளைக்கு பிறகு 4 மணி செய்தி தொகுப்பில் இணையலாம்.